இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 34 அதிகாரத்திலிருந்து தேவன் நமக்கு தருகிற ஒரு பாதுகாப்பு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லுகிற அந்த வசனத்தின் அடிப்படையிலே தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை குறித்து சங்கீதக்காரனாகிய தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கலாம். 34 அந்த முகவுரையிலே தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று அந்த சங்கீதம் தொடங்கப்படுகிறது. அபிமெலேக்கு என்பது அரச தந்தை என்பது அதனுடைய அர்த்தம். பெலிஸ்த அரசர்களின் அரசு பட்ட பெயரை அது குறிக்கிறது. தாவீது வேஷம் மாறிய அரசனின் பெயர் ஆகீஸ். ஆனால் இந்த இடத்துல அபிமெலேக்கு என்பது பொதுவாக பெலிஸ்தர்களுடைய அரசர்களின் அரச பட்டப்பெயர் என்பதனால் இந்த இடத்துல அது ஆகீஸை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. 1 சாமுவேல் 21 அதிகாரம் 10-15 வரை இந்த சம்பவத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தாவீது சவுலினால் மிகவும் நெருக்கப்பட்டு இஸ்ரவேல் பட்டணங்களில் ஏதாயிலும் ஒன்றிலும் நாம் வாழ்ந்தால் நாம் அழிக்கப்பட்டு விடுவோம், மரணத்திற்கும் எனக்கும் ஒரடி தூரம்தான் இருக்கிறது என்கிற ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையிலே அவன் இனிமேல் பெலிஸ்தர் பட்டணத்திற்கு போய், எதிரியின் பட்டணத்திற்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஆகீசு ராஜாவினிடத்தில் அடைக்கலம் புகுந்து கொண்டாலாவது நாம் தப்பிக்கொள்ளலாம் என்று சொல்லி சென்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் அவனை அடையாளம் கண்டு கொண்டபடினாலே, இவனை குறித்தளவோ சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று ஆடல் பாடலுடனே கொண்டாடினார்கள் என்று சொன்ன உடனே தாவீது காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து, ஒரு பைத்தியம் பிடித்தவன் போல காண்பித்து, வாசற் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலே நுரையை தன் தாடியில் விழப்பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகீஸ் ராஜா அவனை ஊழியக்காரரை நோக்கி சொல்லுகிறான், இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன், பைத்தியம் பிடித்தவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாக இருக்கிறார்களோ? இவன் என் வீட்டில் வரலாமா என்று சொல்லி அங்கே தாவீதை துரத்தி விடுகிற ஒரு சூழ்நிலையிலே தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், நான் உம்மை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் என்று சொல்லி அங்கே ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில் எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொன்ன தாவீது அதன் நிமித்தமாய் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களை வரிசையாக இந்த அதிகாரத்திலே பட்டியலிடுகிறதை பார்க்கிறோம். அவர் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார், முகத்தில் பிரகாசத்தை கட்டளையிடுவார், வெட்கத்தை என்னுடைய வாழ்வை விட்டு அகற்றுவார், எல்லா விதமான சிக்கல்களிலுமிருந்து விடுவிக்கிற ஒரு ஆண்டவர். அவருடைய சமூகத்தில் அடைக்கலம் புகுந்து கொண்டால் ஒரு நன்மையும் குறைவுபடாத ஒரு வாழ்க்கை, கர்த்தரால் கண்ணோக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, நாம் ஜெபங்களில் கேட்கிறவைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தர் சமீபமாக தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறதே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர் தருவார். பகைக்கிறவர்களை குற்றவாளிகளாக மாற்றுவார். ஆத்துமாவிலே ஒரு மீட்பை கட்டளையிடுவார். குற்றம் சுமராத ஒரு வாழ்க்கையை தருவார். ஆத்துமாவை மீட்டு கொள்ளுவார். நம்புகிற ஒருவனுக்கும் ஒரு குற்றமும் சுமராது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி அநேக ஆசீர்வாதங்களை குறித்து இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதில் விசேஷமாக ஒரு ஆசீர்வாதத்தை அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 20 வசனத்திலே 34:20 அவர் சொல்லுகிறார், அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்று நீதிமானை குறித்து அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை குறித்து அவர் சொல்லுகிறார். முந்தின வசனத்தில் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றினின்றும் அவனை விடுவிப்பார் என்று சொல்லிவிட்டு அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை குறித்து இங்கே தாவீது குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். யாத்ராகம புத்தகத்திலே
முதலாக மோசே கற்றுக் கொடுக்கிற காரியம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே அவர்கள் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும் பொழுது பஸ்கா ஆட்டின் பலியிடுதலின் போது அந்த ஆடுகளினுடைய எலும்புகள் ஒன்று முறிக்கப்படக்கூடாது என்கிற ஒரு பிரமாணத்தை அங்கே ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருந்தார். அந்த பஸ்கா ஆடானது கிறிஸ்துவினுடைய உருவகமாக அவருடைய நிழல் உருவமாக இருக்கிறபடியினாலே அதனுடைய எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது என்கிற ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்திருந்ததை பார்க்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 33-36 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. 36 யோவான் சொல்லுகிறார், அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய எலும்புகள், நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்பதை இந்த யோவான் சுவிசேஷத்தை எழுதின யோவான் இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக மீட்பராய் இந்த உலகத்திற்கு வெளிப்படக்கூடிய என் இயேசுவினுடைய மரணமானது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையாக இருக்க வேண்டும், மக்களுடைய இருதயத்தை அது உடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை என் ஆண்டவர் அதை மக்களுக்கு உணர்த்துவிக்கும் வண்ணமாக அந்த நாட்களிலே யூதர்கள் முறைமையின்படி கல்லெறிதல் தான் ஒரு கொடுமையான ஒரு சட்டமாக இருந்த போதிலும் ரோமர்களுக்குள்ளாக சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்படுகிற ஒரு காரியம் இருந்தபடியினாலே ரோமர்களுக்கு அடிமைகளாக யூதர்களை அங்கே ஆண்டவர் கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறார். கிறிஸ்துவினுடைய ஊழியத்தினுடைய நிறைவிலே அவர் ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது இவ்வளவு ஒரு பெரிய கொடிய மரணத்தை என் இயேசு சந்தித்த பொழுது அவர்கள் மரித்து விட்டவர்களை உறுதிப்படுத்தும் வண்ணமாக கால் எலும்புகளை முறித்து பார்த்து அதை உறுதி செய்வதுண்டு. அப்படியே இயேசு கிறிஸ்துவினுடைய காலையும் முறிக்கும்படியாக அவர்கள் வந்த பொழுது அவர் சீக்கிரத்தில் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்பை முறிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு 36 இங்கே தாவீது சொன்ன அந்த வேத வாக்கியத்தை நினைவு கூறுகிறதை பார்க்கிறோம். அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்று. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சேர்த்து கொள்ளக்கூடிய நம்மை அவர் பாதுகாப்பதற்கு முற்றிலும் அவர் அத்தனை ஒரு பொறுப்பையுடையவராக இருக்கிறபடியினாலே அவருடைய எலும்புகள் முறிக்கப்படாதபடி அவர் தன்னை காத்து கொள்ளும் பொழுது மணவாட்டியாக இருக்கக்கூடிய சபையாக மணவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நம்மை பாதுகாப்பது எவ்வளவு நிச்சயம் என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக இந்த பகுதியிலே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய பாதுகாப்பை இங்கே ஆண்டவர் உறுதி செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். என்னுடைய பள்ளி நாட்களிலே நான் என்னோடு கூட படித்த, எனக்கு ஒரு செட் சீனியராக படித்த ஒரு நண்பனுடைய ஒரு வாழ்விலே நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொன்னால் மிகவும் இது பிரயோஜனமாக இருக்கும். ஒரு முறை அவர் ஒரு அனாதை இல்லத்திலே இருந்து எங்களுடைய ஸ்கூலில் வந்து படித்து கொண்டிருந்தார். பெத்தேல் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவர்கள் அனாதை இல்லத்திலே இருந்து வந்து படித்து கொண்டிருந்தார். 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த சமயத்திலே ஒரு முறை அவர்கள் குற்றாலம் பகுதியிலே அவர்கள் 3 நாட்கள் ரிட்ரீட்டிற்கு அவர்கள் ஆர்ஃபனேஜிலிருந்து அழைக்கப்பட்டு சென்றிருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மெயின் ஃபால்ஸ் என்று சொல்லக்கூடிய அதற்கு நேர் மேலாக பொங்குமாங்கடல் என்று சொல்லி இருக்கிறது. அதற்கு மேலாக ஒரு செண்பக அருவி என்று இருக்கிறது. அங்கே வாலிபர்கள் கொஞ்சம் துரு என்று இருக்கிறபடியினாலே கீழே உள்ள அருவிகளில் குளிப்பதை விட்டுவிட்டு கொஞ்சம் மேலே ஏறி போய் அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி குறும்பாய் பார்ப்பது உண்டு. அப்படி கடந்து செல்லும் பொழுது இந்த வாலிபன் மிகவும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு சகோதரன். அவன் அருமையாக பாடக்கூடிய தாளந்தை பெற்றவன், மிகவும் அமைதியானவன். அவனோடு கூட எனக்கு நட்பு உண்டு. அப்படிப்பட்ட அந்த பையன் மேலே கடந்து செல்லும் பொழுது திடீரென்று அந்த செண்பக அருவியிலிருந்து வழுவி அந்த பொங்குமாங்கடலுக்குள்ளாக அவன் விழுந்து விட்டான். விழுந்த இடத்திலே அங்கே அது 60 அடி 80 அடி ஆழம் என்று சொல்லுவார்கள். அதற்குள்ளாக விழுந்து அவன் அங்கேருந்து பொங்கி செங்குத்தான பாறைகள் தோன்றி வரக்கூடிய அந்த இடத்திலிருந்து அங்கே மெயின் அருவிலே கீழே அவன் வந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே
குளித்து கொண்டிருந்த அநேகர் சில நேரங்களில் ஏதாவது மிருகங்கள் வந்து விழுந்து விடுமே அப்படின்னு சொல்லி நினைத்து ஏதோ வருகிறது என்று சொல்லி அவர்கள் புலியோ அல்லது மற்ற எந்த ஒரு காட்டு மிருகமோ அடித்து வரப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் பயந்து ஓடுகிற நேரத்தில் இந்த பையன் அழகாக கீழே அந்த மேன் அருவிலே காலூன்றி வந்து நின்றிருக்கிறான். சுற்றி இருந்தவர்களெல்லாம் பார்த்து ஓடி வந்து அவனை பார்த்த பொழுது அவனுக்கு ஒரு காயமும் இல்லை. அவன் நின்று கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் விசாரித்த போது அவன் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறான். நான் வலிக்கு விழும்பொழுது இயேசுவே என்று சொல்லி நான் விழுந்தேன். இந்த அருவியில் கீழே வந்து விழும்பொழுது என்னை கரங்களிலே ஒருவர் ஏந்தி கொண்டார். அவருடைய கண்கள் கோவை பழம் போல் அத்தனை அது சிகப்பாய் இருந்தது. அவருடைய முடிகளெல்லாம் அத்தனை வெண்மையாய் நீளமாக அழகான தாடி உடையவராய் இருந்தார். ஒரு புன்முறுவலோடு தன்னுடைய கரங்களில் என்னை ஏந்தினவராக என்னை கீழே அவர் இறக்கி விட்டு மறைந்து விட்டார் என்று சொன்ன பொழுது அங்கே இருந்தவர்களே காசெல்லாம் செலவழித்து அநேக ட்ராக்ஸ் அடித்து ஒரு அற்புதம் என்று சொல்லி இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்கிற அநேக ட்ராக்ஸை அடித்து அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் அதை விநியோகம் பண்ணினார்கள். அவனிடத்தில் நான் கேட்டபொழுது அவன் சொன்னான், வலிக்கு இதோடு முடிந்து விட்டேன் என்று சொல்லி இயேசுவே என்று தான் விழுந்தேன். ஆனால் இயேசுவோ தன்னுடைய கரங்களில் ஏந்தி என்னை பாதுகாத்தார் என்று சொல்லி கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்கிற வசனத்தை சங்கீதக்காரன் இந்த அதிகாரத்திலே சொல்லிக் கொடுக்கிறார். அதை எத்தனையாய் நீதிமான்களுக்கு ஆண்டவர் நிறைவேற்றுகிறார் பாருங்கள். இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்த தாவீதை ஒரு பூரண வயதுள்ள வரையிலும் பாதுகாத்து அவன் மேல் வைத்திருந்த திட்டம் முழுவதையும் அவனுடைய வாழ்விலை நிறைவேற்றின ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மையும் அவருடைய நம்மேல் வைத்த திட்டத்தை நம்மை கொண்டு நிறைவேற்றாமல் அவர் நம்மை எந்த ஒரு சத்துருவுடைய கரங்களிலும் ஒப்பு கொடுக்க போவதில்லை. நம்மை முற்றிலுமாக பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் என்பதை இந்த சங்கீதத்தின் மூலமாக அறிந்து கொண்டு அவருக்கென்று எழும்பி பிரகாசிக்க நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்முடைய முயற்சிகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துணை வேண்டி நான் மன்றாடினேன், மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. எல்லாவித அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். எல்லாவித அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆனந்தமே பெரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பெரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பெரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதும்